அர்ஜுன ராமநாதன் என்கிற இந்த கோமாளி வந்து நீங்க ஈழ பிரச்சனையில் வேகமாக செயல்படாதீர்கள், ஈழ பிரச்சனையில நீங்க வந்து மெதுவா நிதானமா சிந்திச்சு நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்றேன். இது எவ்வளவு பெரிய ஒரு திமிருத்தனமான ஒரு பேச்சு. ஒரு முட்டாள் போல வந்து நின்று தமிழ்நாட்டில் நின்று பேசுவது வெட்கக்கேடானது, அசிங்கமானது. அதுவும் ஒரு கட்சியினுடைய தலைவரை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழகா? வந்த வேலையை தானே பார்த்துட்டு போகணும். இங்க வந்து தமிழக அரசியல்ல மூக்க நுழைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கு உனக்கு எந்த தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிற இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் அரசியல் கோமாளித்தனங்கள் குறித்து பேச இருக்கிறோம். அர்ஜுனா ராமநாதன் என்பவர் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைய கோமாளித்தனங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல் கோமாளி. அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ளே எம்பிக்களோடு சண்டை போடுவது, சர்ச்சையான பேச்சுக்களை பேசி பொதுமக்களிடம் வாங்கி கட்டி கொள்வது, பொதுவெளியில் ஒரு சாதாரண பெண்ணை துப்பாக்கியால் சுடப்போவது என்று அவர் நடத்துகின்ற அசிங்கமான கேவலமான நாடகங்களுக்கு அளவே இல்லை. இவர் உண்மையாகவே தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவராக இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ் மக்கள், ஈழத்திலே வடக்கு கிழக்கு மக்கள் இலங்கை அரசால் எந்த அடிப்படை வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்காமல் இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு போராடியவர்களில் கிட்டத்தட்ட 350 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தே போய்விட்டார்கள். எங்கள் நிலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன ஆனது என்று இதுவரைக்கும் அந்த நாடாளுமன்றத்தில் இந்த அரசியல் கோமாளி கேள்வி எழுப்பியதில்லை. அதே போல 17 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் அங்கு நடந்த போர் குற்றங்களுக்கும் சரி, திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கும் சரி நீதி கிடைக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அனுரகுமார திசநாயக அரசு தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்பதற்காக வடக்கு கிழக்கில் மக்கள் சிங்கள கட்சிக்கு வாக்களித்து அனுரகுமார திசநாயகவை நம்பி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அனுரகுமார திசநாயக அரசும் வளமையாக ஒரு சிங்கள அரசு என்பதை இன்றைக்கு நிறுவி இருக்கிறது. தமிழர்களுக்கு எந்த நீதியும் சர்வதேச தளத்தில் கிடைத்துவிடக்கூடாது, போர்க்குற்ற விசாரணை நடந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதை எதிர்த்து கேட்பதற்கு துப்பில்லாத இந்த அரசியல் கோமாளி அர்ஜுனா ராமநாதன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசியல் தீர்வு தமிழர்களுக்கு கிடைத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இன்னமும் கிடைக்கல. அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் இன்னும் விடுவிக்கப்படலை. படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று யாழ்ப்பாணத்தில் அரசு பொதுமக்களினுடைய காணியை ஆக்கிரமிக்கிறது என்று சொல்லி பொதுமக்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஏதேனும் ஒரு நிலையில் நின்று இந்த அர்ஜுனா ராமநாதன் என்கிற இந்த கோமாளி குரல் கொடுத்ததுண்டா? அந்த மக்கள் பக்கம் நின்றதுண்டா? தமிழர்களுக்காக எதற்காவது நீங்கள் பேசியதுண்டா? அங்கே இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கையை நீங்கள் கேள்வி கேட்டதுண்டா? அதுக்கு தைரியம் இருக்கா? உனக்கு துணிவு இருக்கா?
நான் கேட்கிறேன். அனுரகுமார திசாநாயக அரசை எதிர்த்து பேசுவதற்கு துணிச்சல் இருக்கா? தேவையில்லாமல் தமிழக அரசியலில் மூக்கை நுழைப்பதும், தமிழக அரசியல் தலைவரை அநாகரிகமான முறையில் விமர்சிப்பதும் இந்த அரசியல் கோமாளியினுடைய ஒரு செயலாக மாறி இருப்பது வெட்கக்கேடானது. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மே 18 வருகிறது என்று சொன்னால் இனப்படுகொலை நாள் என்கிற அந்த துயர செய்தி நெஞ்சை அழுத்த ஒவ்வொரு தமிழனும் நடைபெணமாக இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லையே, இந்த தமிழ் சமூகம் அழித்து ஒழிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்று கொண்டிருக்கிற வேளையில் தமிழகத்துக்கு இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற தகுதியோடு இந்த அர்ஜுன ராமநாதன் என்கிற இந்த கோமாளி வந்து புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக அரசிடம் வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் வந்து சொல்றார், நீங்க ஈழ பிரச்சனையில் வேகமாக செயல்படாதீர்கள், ஈழ பிரச்சனையில் நீங்க வந்து மெதுவா நிதானமா சிந்திச்சு நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு திமிருத்தனமான ஒரு பேச்சு! தமிழர்களை பார்த்தால் உங்களுக்கு என்னவா தோணுது அர்ஜுனா? நான் கேட்குறேன். நாங்களெல்லாம் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கும், ஈழத் தமிழர்களுக்காக ஏதாவது செய்யும் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு பாரிய அழுத்தத்தை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இலங்கை அரசின் பிரதிநிதியாக, தமிழர்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் வரல, தமிழர்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் மெதுவாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. இலங்கை அரசின் பிரதிநிதியாக, குறிப்பாக உங்களுக்கு நெருக்கமான ராஜபக்ஷே குடும்பத்தின் நண்பர் அல்லவா நீங்க? நாமல் ராஜபக்ஷே உங்களை சிறையிலிருந்து வந்தபோது வந்து ஆற தழுவி வரவேற்றார்ல, அந்த நன்றி கடனுக்காக தமிழர்களுக்கு நீங்க துரோகம் செய்துவிட்டு வந்து தமிழக அரசை பார்த்து நீங்க மெதுவா சிந்திச்சு நிதானமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவது வெட்கக்கேடானது, ஒரு நன்றி கெட்டத்தனம், தமிழர்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை செய்த அர்ஜுனா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதாவது தமிழர்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களினுடைய வழியிலே அவருடைய கொள்கைகளை, தத்துவங்களை நெஞ்சில் ஏந்தி ஒரு கட்சியை கட்டமைத்து இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு மக்களை அரசியல் விழிப்புணர்வு அடைய வைத்து ஒரு பெரும் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக எழுந்து நிற்கிற என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானை இலங்கை நாடாளுமன்றத்தில் வைத்து இழிவு செய்து பேசியிருக்கிறான் இந்த அர்ஜுனா ராமநாதன். சூரியனை பார்த்து நாய் குறைத்தது போல இன்றைக்கு தமிழ் மக்களின் நெஞ்சிலே நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய அண்ணன் சீமானை தரம் தாழ்த்தி பேசுவது இந்த ஆளுக்கு வாடிக்கையாக இருக்கிறது. தமிழகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், தமிழகத்தில் வைத்து எங்களால் என்ன வேணாலும் செய்ய முடியும், ஆனால் நாங்கள் அண்ணன் சீமானவர்களால் அப்படி வளர்க்கப்படவில்லை. நீங்கள் கோமாளித்தனமாக பேசுகிறீர்கள், நீங்கள் தரம் தாழ்ந்த ஒரு ஆளு, அறிவு என்பது சிறிதும் இல்லாத அறிவிலி, அரசியல் தெளிவற்ற முதிர்ச்சியற்ற ஒரு கோமாளி. அதனால உங்களை நாங்கள் சீண்டாமல் பேசாம வேடிக்கை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். நீங்க சொல்றீங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிதி திரட்டி கொடுக்கிறார்கள், சீமான் திரள் நிதி வாங்கி வாழ்கிறார் என்று ரொம்ப ஒரு இழிவான ஒரு விமர்சனத்தை உலக தமிழர்கள் மேல நீங்க வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, நாம் தமிழர் கட்சி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இணங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. ஒவ்வொரு தேர்தல் முடிகிற போதும் ஒவ்வொரு தொகுதியிலும் எங்களுக்கு எவ்வளவு செலவாகியிருக்கிறது, எவ்வளவு பணம் வரவு செலவாகியிருக்கிறது என்பதை நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கணக்கு செலுத்துகிறோம்.
அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தி தெரியுமா? அர்ஜுனா ராமநாதன். இந்தியானா உங்க விட்டு கிள்ளுக்கீரை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க வந்து FCRA, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ₹1 வெளிநாட்டிலேருந்து உள்ள வரணும்னாலும் சரி, எந்த நாட்டிலிருந்து பணம் இந்தியாவுக்குள் நுழைய வேண்டும் என்றாலும் மிக கடுமையான சட்ட திட்டங்களை கொண்ட நாடு இந்தியா. உண்மையா வந்து இந்திய அரசு உங்களை கைது செய்யணும், கைது செய்து உங்களை விசாரணைக்கு உட்படுத்தணும். சீமானுக்கு கோடி கோடியா பணம் எந்த வழியில் வருகிறது, எந்த ரூபத்தில் வருகிறது என்பதை நீங்கள் நிறுவ வேண்டும். ஒரு பொய் சொல்லுகிற, தரவில்லாமல் பேசுகிற தருதலை நீங்கள், ஒரு நாட்டு சட்டம் தெரியாம திரள் நிதி வந்துருச்சு கோடி கோடியா அப்படின்னு சொன்னா எந்த தரவுகள் அடிப்படையில் பேசுறீங்க அர்ஜுனா? நான் கேட்கிறேன். அறிவு இருந்துச்சுன்னா ஒரு நாட்டுக்குள் வந்து அந்த நாட்டின் சட்டத்தை மதிக்காமல் இவற்றை கேவலமா ஒரு நாட்டின் பிரதிநிதியாக நின்று பேசலாமா? FCRA பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியை, இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காம திரள் நிதி எப்படி வரும் இந்தியாவுக்குள்ள? நான் கேட்கிறேன், இந்தியாவுக்குள்ள எப்படி வரும் தெரியுமா? முட்டாள் கூட இப்படி பேச மாட்டான். ஒரு முட்டாள் போல வந்து நின்று தமிழ்நாட்டில் நின்று பேசுவது வெட்கக்கேடானது, அசிங்கமானது. அதுவும் ஒரு கட்சியினுடைய தலைவரை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழகா? நான் கேட்கிறேன், நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க? ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பாற்றணும், அதானே உங்க நோக்கம்? அதுக்கு தானே வந்தீங்க? அதுக்கு தானே தமிழகத்தின் புதிதாக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் யாராவது வந்து அழுத்தம் கொடுத்து ஈழ பிரச்சனையில் இந்திய அரசுக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுத்து துரிதப்படுத்தி விடுவார், போர்க்குற்ற விசாரணையை, திட்டமிடப்பட்டு நடந்த இனப்படுகொலை விசாரணையை அவர்கள் ஏதேனும் துரிதப்படுத்தி விடுவார்கள் என்கிற அச்சத்தில் ஓடி வந்தவன் நீ வந்து நின்று என்ன வேலை செய்தாயோ அந்த வேலையை செஞ்சுட்டு மரியாதையோட போகணும். இல்லை என்றால் மரியாதை தமிழ் நிலப்பரப்பில் கெட்டுவிடும். அந்த மரியாதையை கெடுக்க கூடாது என்பதற்காகத்தான் உங்களை அப்படியே வந்து நாங்கள் அனுப்புகிறோம். இன்னைக்கு என்ன சூழல் ஏற்பட்டிருக்கு? 17 ஆண்டு காலத்தில் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் மக்கள் இன்றைக்கு உணர்ந்து நிற்கிறார்கள். ஈழத்திலே வாழ்கிற தமிழர்கள், புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளிலே வாழ்கிற தமிழர்கள், தாய் தமிழகத்திலே வாழ்கிற தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்கிற ஒரு சூழல் உருவாகிற போது அதை பிரிப்பதற்காக, அதை தடுப்பதற்காக மே 18 இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து சீமானவர்கள் குறித்து நீங்கள் வந்து விமர்சிப்பதனுடைய நோக்கம் என்ன அர்ஜுனா? நான் கேட்கிறேன். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்களையும் தாய் தமிழகத்தில் வாழுகிற தமிழர்களையும் பிரிக்க வேண்டும் என்பது உங்கள் நோக்கமா? கேவலமான செயல்பாடு இல்லையா இது? ஒரு அசிங்கமான செயல்பாடு இல்லையா இது? ஒரு மூன்றாம் தரமான செயல்பாடு இல்லையா? ஒரு தமிழனுக்கு இது அழகா? நான் கேட்கிறேன். வந்த வேலையை தானே பார்த்துட்டு போகணும். இங்க வந்து தமிழக அரசியல்ல மூக்க நுழைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கு உனக்கு எந்த தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். எந்த தகுதியின் அடிப்படையில் நீ விமர்சிக்கிறாய்? ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏதாவது ஒரு கேள்வி அந்த பாராளுமன்றத்தில் நீ கேட்டிருக்கியா? ஏதேனும் ஒரு உரிமையை நீ பெற்று கொடுத்திருக்கிறியா அந்த மக்களுக்கு? சும்மா போய் ஒரு கோமாளித்தனம் பண்ண வேண்டியது, நாடாளுமன்றத்தில் நின்று பேசக்கூடாததெல்லாம் பேச வேண்டியது. தமிழ்நாட்டு அரசியலுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை நீ வேடிக்கை பார்க்கணும். வாழ்த்து சொல்லணும்னா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கணும். கோமாளி மாதிரி பேசக்கூடாது. அதனால அர்ஜுன ராமநாதன் அவர்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு அதிகமாக நாங்கள் மரியாதை கொடுத்து விட்டோம். நீ என்னமோ பேசி இருக்கிறீங்க. சம்பந்தம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் தலைமையை தேவையில்லாத விமர்சனங்களை நீங்கள் முன்வைத்து பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு அதுக்கு அவசியமே கிடையாது. அவசியமே இல்லாமல் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. திரள் நிதி உலகம் பூரா இருந்து தமிழர்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வைப்பதன் மூலமாக உலகம் முழுவதும் வாழுகிற ஈழத் தமிழ் சொந்தங்களை நீங்கள் இழிவு செய்றீங்க. அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. ஏன் இந்தியாவோட உளவுத்துறை சும்மா உட்கார்ந்துருக்கா? நான் கேட்குறேன். இந்தியாவினுடைய CBI சும்மா உட்கார்ந்துருக்கா? RBI எந்த வேலையும் செய்யலையா? எல்லாத்தையும் தாண்டி கோடி கோடியா சீமானவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்துருச்சா? இந்திய அரசாங்கம் விசாரிக்கணும்னு சொன்னா
எந்த நாட்டு எம்பியா இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அடிச்சு மூளையில ஜட்டியோட உட்கார வச்சிடும் இந்தியா. ஜாக்கிரதை. பேசுகிற போது என்ன பேசுறோம், ஒரு நாட்டின் சட்டத்தை மதிக்காம பேசுறோங்கிறத புரிஞ்சு பேசணும். எஃப்சிஆர்சிஏ நீ கேள்வி உண்டாக்குற, நீ கேள்வி கேட்கிற, எதையும் பத்தி சிந்திக்காமல் ஒரு தற்குறி போல, ஒரு கோமாளி போல, ஒரு அறிவில்லாத முட்டாள் போல கேள்வி எழுப்பதை நிறுத்தி கொள்ள அர்ஜுனா ராமநாதன். அவ்வளவுதான் உங்களுக்கு நாங்கள் மரியாதை. இதுவரைக்கும் அந்த ஈழ மண்ணில் பிறந்த ஒருத்தன், அந்த ஈழ மண்ணில் பிறந்த தமிழன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நீ பேசுவதையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கிறோம். இதற்கு மேலும் அண்ணன் சீமான் அவர்களை நீ விமர்சித்தால் இந்த நிலப்பரப்புல மட்டும் இல்ல, 17 ஆண்டு காலமாக ஈழத்தில் நடந்த அந்த கொடுமையை, ஈழத்தில் நடந்த தமிழர்களுக்கு எதிரான அந்த திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக மேடையாக தொண்டை தண்ணீர் ரத்தம் வர பேசி அந்த நெருப்பு அணையாமல் வைத்திருக்கிறார் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அடுத்த தலைமுறை பிள்ளைக்கும் ஈழ பிரச்சனைனா என்ன, நம்முடைய குருதி உறவுகளுக்கு, ரத்த சொந்தங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு சொன்னா அதுக்கு என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் காரணம். தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சு வெட்டி பேச்சா, வீண் பேச்சா? உனக்கு தெரியுமா? தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு விதை போட்டவன் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமானவன் அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்றைக்கு சுற்றுச்சூழல் குறித்து பேசுகிற, இன்றைக்கு கனிம வளங்கள் குறித்து பேசுகிற, தமிழ் மொழி காப்பு குறித்து பேசுகிற, தமிழ் மொழி மீட்சி குறித்து பேசுகிற ஒரு அரசியல்வாதியை, ஒரு தமிழ் இன போராளியை நீ வெட்டி பேச்சு பேசுற ஒரு ஆள்னு சொல்றது எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. ஏதாவது அர்ஜுனன் ராமநாதனை செய்ய வேண்டும் என்று பதட்டமா இருக்கு. தமிழகம் முழுவதும் இருந்து தம்பிகள் அடுத்து அழைப்பெடுக்கிறார்கள். நாங்கள் சென்னையை நோக்கி வர்றோம், அந்த ஆள் எங்க இருக்கான்னு சொல்லுங்க என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய் அர்ஜுனா ராமநாதா. மரியாதையோடு உயிர் தப்பி இலங்கைக்கு ஓடிவிடு. இதன் பிறகும் எங்கேயாவது உட்கார்ந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நீ பேசினால் அதன் பிறகு மிக கடுமையான நடவடிக்கைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற மரியாதை. உண்மையாகவே அர்ஜுனா ராமநாதன், நீ தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்திருந்தால், தமிழ் மக்களோட பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால், புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசிடம் என்ன கோரிக்கை வைத்திருப்பாய்? முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாள் நிகழ்வை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பாய். அதே போல இந்திய அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து தமிழர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய அநீதிக்கு, திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு, அந்த நிலத்தில் நடந்திருக்கிற போர்க்குற்றத்துக்கு நீதி வேண்டும் என்று நீங்கள் ஒரு பாரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நீ வைத்திருப்பாய். மாறாக நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஈழத்தமிழர் பிரச்சனையை நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது இல்லை. நீங்கள் மெதுவாக, நிதானமாக சிந்தித்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று உன்னுடைய வாயாலேயே நீ சொல்லி இருக்கிறாய் அர்ஜுனன் ராமநாதன். அப்படின்னா நீ யார்? தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாயா, அல்லது சிங்கள காடையர்களினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாயா? இந்த கேள்வி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எழுந்திருக்கிறது. தமிழகத்திலே ஈழத்தமிழர் பிரச்சனையை நீங்கள் வேகமாக முன்னெடுக்க வேண்டாம் என்று சொல்லுவதற்கு ஒரு தமிழனுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத் தமிழர்கள் இதை எப்படி பொறுத்து கொள்வார்கள் சொல்லுங்க பாப்போம். ஈழத்தில் உன்னை ரோட்டில் விட்டு அடிக்க மாட்டார்களா? தமிழர்கள் உரிமைக்காக இதுவரைக்கும் எதுவும் பேசாத ஒரு வெத்துவேட்டு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்னுக்கும் உதவாக்கரை நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழர்களுக்கு எதற்கும் பயன்படாத ஒரு வெட்டு பேச்சு பேசுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தமிழக அரசியலுக்குள் விமர்சனங்களை செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள்.
ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாமல் ராஜபக்ஷயினுடைய பிரதிநிதியாக, அனுரகுமார திசநாயக அரசின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள். தமிழ் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற, தமிழ் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது நீங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள். உலகம் முழுசு இருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பதன் மூலமாக உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்களை நீங்கள் இழிவு செய்கிறீர்கள். இதையெல்லாம் நீங்க மரியாதையோடு நிறுத்தி கொள்ளுங்கள், கௌரவத்தோடு உங்க நாட்டுக்கு போய்விடுங்கள் என்று உங்களை எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.